Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 835 part 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி மாதிரி இருக்க அனிமல்ஸ் கூட்டம் அந்த கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட்டுங்க எல்லாத்தையுமே போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்குதுங்க. இங்க இவங்களுக்கு ஒரே பதட்டம், ஏன்னா சஞ்சியோட ஃபேமிலி மாட்டிட்டாங்க. இப்படியே விட்டாங்கன்னா கன்ஃபார்மா அவங்களுக்கு சங்கு தான். அதே நேரம் லூஃபி பார்த்தா ஒரு சைடு பிக் மாமா நோக்கி வேகமா ஓடிட்டு இருக்கான். இங்க கட்டகுரி இவங்க 3 பேர்த்தையும் அட்டாக் பண்ணுன்னு வெறிகொண்டு வரும்போது அங்க லூஃபி பிக் மாமா நோக்கி ஓடிட்டு இருக்கத பாத்துருவானா, அப்படியே யூ டர்ன் போட்டு அந்த பக்கம் திரும்பிடுவான். இவனுங்க 3 பேரும் அவனை வட்டிட்டு பின்னாடியே ஓடுவானுங்க. உடனே மறுபடியும் அவன் காலை நீட்டுவான். அப்படியே கிரீம் மாதிரி வந்து நம்ம லூஃபியை பிடிக்க வரும். அது பட்டுச்சுன்னா தான் நம்மளால லாக் ஆயிருவானே. உடனே இடையில பெட்ரோ பூந்து ஒரு வெட்டு, நீ அதை கண்டுக்காத போய்கிட்டே இரு, இவனை நாங்க பாத்துக்கிறோம். உடனே ரைட் அவன் ஓடிடுவான். அப்ப ஜிம்பை இடையில பூந்து வந்து அவனோட பிஸ்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அதுலயும் எஸ்கேப் ஆகி கொலை மாதிரி பாஞ்சு லூஃபி அட்டாக் பண்ண வருவான். இடையில பெஜி வந்து சுட ஆரம்பிச்சிருவான். பட் அவனையும் தாண்டி போய் லூஃபியை பிடிச்சிருவான். அத்தனை பேத்துக்குமே ஷாக்கு. அதுக்கப்புறம் அடுத்து அவன் என்ன பண்ணுவான்னு அவனோட ஃபியூச்சரை பாக்குறதுக்கு முன்னாடியே லூஃபி அவன் கைய பிக் மாமுக்கு முன்னாடி நீட்டி அந்த உடஞ்ச போட்டோவை காமிச்சிருவான். அதுவும் எப்படி போட்டோ உடஞ்சிருச்சுன்னு சொல்லி டக அடிச்சு காட்டுவான். அவ்வளவுதான், இவங்க பட்ட கஷ்டம் எதுவும் வீண் போகல. கட்டுக்குரி பார்த்துட்டு அம்மா வேண்டான்னு கத்துவான். அவன் அந்த உடஞ்ச போட்டோவை அப்படியே சேர்த்தி வச்சு பார்த்துட்டு மம்மி மம்மி ஒன்னு ஆக்கிட்டாயிலே டம்மி அப்படின்னு கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவா. இப்ப அவளோட மொத்த போக்கஸுமே அவங்க அம்மாவோட போட்டோல இருந்தவனே அப்படியே காட்டுத்தனமா கத்தி பயங்கரமா அழுவா. அவ்வளவுதான், நம்ம ஆளுங்க நினைச்சது நடந்துருச்சு. அத்தனை பேத்துக்குமே செம ஹாப்பி. என்ன அவ கத்துற கத்துக்கு அந்த இடத்துல யாராலையும் நிக்க கூட முடியல. இங்க நம்ம ஆளுகளுக்கு தெரியுமில்ல இவ கத்தனா என்ன ஆகுன்னு. அந்த சத்தம் காதுல கேட்க கூடாதுன்னு பெஜி கொடுத்த அந்த இயர் பிளக்க மாட்டிக்குவானுங்க. சோ சுத்தி இருக்க மத்தவங்க தான் மயக்கம் போட்டு விழுவாங்களே தவிர நம்ம ஆளுங்க யாருக்கும் ஒண்ணு ஆகாது. அட அந்த வின்ஸ்மோக்கோட ஃபேமிலியா கொல்ல போறேன் கொன்றுவேன்னு சொல்லிட்டே இருந்தானுங்களே தவிர எந்த லூசு பயிலும் சுடாம அப்படியே வச்சிருந்திருக்கானுங்க. சஞ்சியை லாக் பண்ணவனும் சத்தம் தாங்க முடியாம அங்க கவுந்துருவானா. இதாண்டா நல்ல சாக்குன்னு மின்னல் வேகத்துல ஓடி வந்து அப்படியே ஏர்ல பம்பரம் மாதிரி வேகமா சுத்திட்டு வருவான். அந்த கேப்லங்கும் போது நம்ம ஆளுங்க பிக் மாம் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு வின்ஸ்மோக் ஃபேமிலியுமே அங்க படாத பாடுபட்டு இருக்காங்கல்ல, அவங்க காதுல இயர் பீஸை மாட்டி விட்டு அவங்கள காப்பாத்திடுவாங்க. அடுத்த செகண்டுங்கும் போது சஞ்சி டேபிள்ல ஒரே மிதி அப்படியே இவங்களை லாக் பண்ணி வச்சிருந்த கேண்டி சில்லா வெடிச்சு செதறும். மொத்தத்துல அவங்க ஃபேமிலிய சஞ்சி தான் காப்பாத்திருக்கான். அதுலயே நடுவுல மரண மாசா நின்னு போசலாம் கொடுப்பான். அதுக்கப்புறம் வின்ஸ்மோக் ஃபேமிலி கிட்ட வாங்கினாங்களே அவங்களோட சூட்டு, அது ஏதோ டின் மாதிரி தான் இருக்கும். அதையும் அவங்க கையிலேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்ப இவங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. அவங்க ஃபேமிலிய காப்பாத்தியாச்சு. என்ன வின்ஸ்மோக் தான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுவாரு. எந்த பையனை ஃபெயிலியர் வேண்டாம் ஆக மாட்டான் உதவ மாட்டான்னு சொல்லி சொன்னாரோ அந்த பையன் தான் இப்ப அவரோட உயிரையே காப்பாத்தி இருக்கான். அந்த டைம் இன்னுமே பிக் மாம் கத்திட்டே தான் இருக்கா. சரி, இப்ப நம்ம டீம் ஆளுங்க அவங்க சொன்ன வேலையை பக்காவா முடிச்சிட்டாங்க. இனி பெஜியோட ஆளுங்க தான் வேலையை பார்க்கணும். விட்டோவும் கோட்டியும் அடிச்சு புரண்டு வருவானுங்களா. அந்த டைம் கத்திட்டு இருக்க பிக் மாம் அந்த இடத்துல மண்டி போடுவா. முட்டியில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். இப்ப வீக்கா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த கேம் லான்ச்சரை வச்சு அடிச்சானுங்கன்னா போதும் செத்து போயிருவா. சோ அட்டாக் பண்ண ரெடியா எய்ம் பண்ண ஆரம்பிப்பானுங்க. சுத்தி இருக்க பிக் மாமோட பொண்ணுங்க பசங்க எல்லாம் பெஜியை எப்படியாச்சும் தடுங்க, அவன் நம்ம அம்மாவை கொல்ல போறான்னு கதறுவாங்க. யாருமே இப்ப கையை எடுக்கிற நிலைமையில இல்ல. எடுத்தாங்கன்னா காது போயிடும். டே பெஜி எவ்வளவு தைரியம் தான் எங்களுக்கு துரோகம் பண்ணுவேன், உன்னை சும்மா விட மாட்டோம்டான்னு கத்துன்னு கத்திட்டு இருப்பாங்க. இங்க இவன் குட் பை ஆத்தா, என்னையோட உனக்கு சங்கு, நான் ஊத்துறேன் குடமா உனக்கு பாலு, நல்லபடியா போயிட்டு வாம்பா. அவன் அந்த போட்டோவை பார்த்து ஆத்தா என்னைய மன்னிச்சிருங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்னைய விட்டு போனீங்க, அப்படி எங்க தான் போனீங்க அப்படின்னு அவங்க அம்மாவை நினைச்சு அவ ஃபீல் பண்ணும்போது அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் மெமரிஸ் வருதுன்னு காட்டுறாங்க. ஏதோ பிளாஷ்பேக் வருது. அதுல அவங்க அம்மா அவளை விட்டுட்டு போறாங்க. பிக் மாம் சின்ன பொண்ணா இருக்கா, அம்மா போயிட்டாங்களேன்னு கதறி கதறி அழுகிறா. ஏன் போனாங்க, எதுக்கு இவளை விட்டு போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கும் ஃபியூச்சரை பாக்குற பவர் இருக்குமோ, ஃபியூச்சர்ல எப்படியும் இவ கொடூர குரங்காதான் வருவான்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டாங்களோ, இருந்தாலும் இருக்கலாம் தெரியல, நான் சும்மா சொன்னேன். சரி, பிக் மாமா இதுக்கப்புறம் காலி பண்ணிட்டானுங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.